ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் தியா பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாதி மல்லி பூ ஒன் சைடாக எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூ நீங்கள் கோக்கும்போது ஒவ்வொரு பூவாக கோக்காமல் ரெண்டு ரெண்டு பூவாக கோருங்க. அப்போ தான் உங்களுக்கு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பந்தாக தெரியும். நீங்கள் ஒரு பூ கோர்க்கும்போது நெருக்கம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ரெண்டு பூ கோர்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் கோர்க்கும் போதே நீங்கள் ரெண்டு ரெண்டு பூ கோருங்க. வீடியோவில் கோர்த்துருக்க மாதிரியே ஒன் சைடு மட்டும் கோருங்க. நீங்கள் கோர்க்கும் போதே நெருக்கமாக கோர்த்திங்கன்னா நீங்கள் கடைசியாக இழுத்து விட தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் கடைசியாக நீங்கள் லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக நல்லா டைட்டாக இழுத்தீங்கன்னா அது கொஞ்சம் டைட் ஆகிக்கும், ஃபிட்டுன்னு நிற்கும். இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த மாதிரி பஃப்னு வந்திருக்கும். இது நீங்கள் அப்படியே முடிச்சு போட்டுருங்க. நார்மல் முடிச்சு தான் எப்பவும் போடுற மாதிரி நார்மல் முடிச்சு போட்டு விட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. நார்மல் முடிச்சு போட்டு விட்டுட்டு ஒன்றுக்கு 2 டைம் போட்டு விட்டுடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.